இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 33ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம், இந்த இடத்தில் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் அறிவிப்பேன் என்று கூறுகின்றார். அதற்கு ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது, நம்மை படைத்த தேவனை நோக்கி கூப்பிடுவதுதான். அநேக நேரங்களில் நாம் கூட நினைக்கலாம், நானும் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன், என் நெருக்கத்தின் நேரத்திலும் கர்த்தரை நான் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனால் எனக்கு சில நன்மைகள் தடைப்படுகின்றதே என்று நினைக்கலாம். ஆம், நாம் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தில் தீயோராய் வாழ்ந்து அவர்களுக்கு பல பல நன்மைகள் நடந்து கொண்டே போகலாம், பதில் உடனே கிடைத்து கொண்டே இருக்கலாம், அவர்கள் உயரத்தில் உச்சத்தில் இருக்கலாம். ஆனால் அதை பார்க்கின்ற கஷ்டப்படுகின்ற தேவ பிள்ளையானது ஒருவேளை நினைக்கலாம், நான் கர்த்தருக்காக தானே கஷ்டப்படுகின்றேன், அவர்கள் கர்த்தரை நினைக்காமலே தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உயரங்களை அடைகின்றார்களே என்று நினைக்கலாம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உயர்ந்து கொண்டே செல்லுவார்கள், ஆனால் தேவன் திடீரென்று அவர்களை கைவிட்டு விடுவார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு எனக்கு இந்த நன்மை இன்னுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சு, ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஏனென்றால் தேவன் உன்னை கஷ்டப்படுத்தினதும் உன்னை நோய்படுத்தினதும், ஆம், என் பிள்ளை கர்த்தருடைய பாதையில் அது இறுதி வரை எவ்வாறு நிற்கின்றது என்று சோதித்தறிவதற்கு தான். ஆம், நாம் சோதிக்கப்பட்ட பின் பொன் போன்று விளங்குவோம். ஆம், அப்பொழுது நமக்கு வருகின்ற கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் பாடுகளையும் வியாதியின் கட்டுகளையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பலம் இருக்கு, நான் பலத்தோட நான் தேவனை மகிமைப்படுத்துறதை விடையும் நான் பலவீனனா இருந்து தேவனுக்கு அந்த ஒரு ஆராதனை உற்சாகமாக கொடுக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் நமக்கு மிகுந்த மேன்மையான ஒரு காரியமாக இருக்கும். ஆம், அநேக நேரங்களில் நாம் நினைக்கலாம், நான் கவர்மெண்ட்டுக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், இன்னும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வரலையே, நான் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், எனக்கு இன்னும் உயர்வு வரலையே. ஒருவேளை உயர்வு உனக்கு வந்துச்சுன்னா நீ என்னைக்கோ தேவனை மறந்து போயிருப்ப. ஆம், ஆகவே இருக்கின்ற நிலையில நீ எப்படி இருக்கிறியோ அந்த நிலையோட இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் தரலாம், எத்தனையோ பாடுகள் தரலாம், ஆனால் நம்மை உயர்த்துவார். உயர்த்தும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஆம், நாம் இதற்கு செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33 அதன் 3ஆம் வசனம். இந்த வசனத்திற்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.